ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்மா. நீங்க அடுப்பு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது எப்படின்றத பத்தி ஒரு வீடியோ இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. இப்போ 2வது வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல உதவுறது வந்து ஒரு பெரிய குணம். நன்றி சொல்றேன். அடுத்து ஏதாவது ஒரு தகவல் இருந்தா சொல்லுங்க. நன்றி. பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்சபூத சக்திகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இப்போ வந்து வாழைப்பழம் தேங்காய் வச்சு பண்ணுறது பார்க்கலாம். வாழைப்பழமும் தேங்காயும் கோவிலில் கொடுக்குறது கூட ஒரு அற்புதமான ஒரு சக்தி மிகுந்த பொருள். தேங்காயை நல்லா திருவிக்கிட்டு வாழைப்பழத்தை நம்ம ரவுண்டாவோ குட்டி குட்டியாவோ கட் பண்ணி அதில் போட்டுட்டு ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், டேட்ஸ் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுமாரி பயிர் இருந்ததுனா கூட முளைக்கட்டின பயிர் இருந்ததுனா கூட அதை முன்னையே சொல்லியிருக்கேன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனையே இதை மட்டுமே சாப்பிட்லாம். தேங்காய் வாழைப்பழத்தை மட்டுமே சாப்பிட்லாம். இதில் தேன் போட்டுக்கலாம். தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது காலை வேளை உணவாக எடுத்துட்டோம்னா தேங்காய் வாழைப்பழ உணவுங்கிறது ரொம்பவுமே சக்தி மிக்க உணவு. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிறைவாக இருக்கும். வாழைப்பழம்ங்கிறது வந்து வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். பசிக்குமோ அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நல்லாவே இருக்கும். சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். அடுப்பு பற்ற வைக்க முடியல அப்படிங்கிற கவலை இல்லை. அடுப்பு இல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். எத்தனை வாழைப்பழம், எத்தனை டேட்ஸ்? அது அவங்க குவான்டிட்டியை பொறுத்து அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ 2 வாழைப்பழம் ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கலாம். இல்லை பசி தாங்கலை அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் தேங்காவுமே கூட எடுத்துகிட்டு ஒரு 3 4 வாழைப்பழத்தை போட்டுண்டு தேங்காய் வந்து போட்டுட்டு சாப்பிட்லாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுண்டு சாப்பிட்லாம். அது கொஞ்சம் சாப்பிட்டாலே அது கொஞ்சமாக நல்லா மென்று சாப்பிடும் பொழுது போரும்னு தனக்கே தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப சாப்பிடணும்னு தோணாது. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்பிடும் தானாவே. அதனால நிறையவும் சாப்பிட முடியாது. சுகர் ஏற சான்ஸ் இருக்கா? சுகர் பேஷண்ட்டும் கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துக்கணும். அதை பத்தி தெரியல எனக்கு. அதை பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே. ரொம்ப சுகர் ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. நன்றி.